நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழி 8 வழிச்சாலை நாங்கள் போடுவோம். என்ன வேணாலும் செய்யலாம். தடையற்ற மின்சாரம் இந்த நிறுவனங்களுக்கு உண்டு. ஆனால் என் விவசாயிக்கு உண்டா தடையற்ற மின்சாரம்? இவன் வாய்களே பேசுவான், இலவச மின்சாரம் இலவச மின்சாரம். இட பைத்தியக்கார பிள்ளைங்க வாடா, முதல்ல மின்சாரம் கொடுறா, அப்புறம் அது இலவசமா இல்லையானா அப்புறம் பேசுவோம். எவ்வளவு நேரம் இலவச மின்சாரம்? 2 மணி நேரம். நானும் எங்கள் அப்பாவும் தோட்டத்தில் இருப்போம். எங்கள் அப்பா பம்ப் செட்டில் இருப்பார், நான் போய் அந்த உட்காந்துருப்போம். இந்த இது வந்துடும், எது கரண்ட் வந்துடும், மோட்டரை போடுவோம், போட்டு ஓடுப்பா வாமடையை திறந்து விடுப்பா அப்படின்னு ஓடி குடுக்குடுன்னு வாமடையை திறந்து விட்டு வருவேன். 2 மணி நேரம் தான் எங்களுக்கு கரண்ட்டு. ஓடி போய் அப்படி வயலில் வாய்க்காலந்த போய் அப்படி போகும், கரண்ட் நின்றும். இப்படித்தான் நாங்கள் காலங்காலமாக போராடணும். நாங்கள் கூட அம்மா ஜெயலலிதா காலத்தில் 2 மணி நேரம் தான் எங்களுக்கு மின்சாரம் வந்துச்சு. இப்படியே 2 விரலை கட்டணும். அந்த அம்மா தான் முதல்ல சொல்லுத 2 மணி நேரம் தான் கரண்ட் தருவேன்னு. அது தெரியாம நீ எதுக்கு போட்ட? முதல்ல மின்சாரம் தடை இல்லாமல் தா, பிறகு அது இலவசமா இல்லையான்னு பேசு. நீ தடை இல்லாத மின்சாரம் தான், குறைந்த கட்டணத்தை என்கிட்ட வாங்கிக்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. கொரியன் கம்பெனி ஹொண்டாய். உன் நிலத்தடி நீர் என்ன ஆகுதுன்னு பாரு. இதுக்கு தான் வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர் என்று பொருள். ஐயா நக்கீரன் எழுதியிருக்கிற அந்த நீர் எழுத்து மறை நீர் இந்த புத்தகங்களை தயவு செய்து என் தம்பி தங்கைகள் படிக்கணும். அறிவார்ந்த என் பிள்ளைகள் படிச்சு தெரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் உன் நீர். நீ வணங்குற சாமியை போய் அதுக்கே அரசியல் செய்வான் பிஜேபி. ராமருக்கு கோயில் கட்டு, அதை கட்டு, இதை கட்டு. எல்லா கோயிலுக்கும் போற, எங்க முருகன் கோயிலுக்கு வர மாட்டீங்க. ஏன் ஏன் நீ நல்ல வீராதி வீரன். எங்க பாட்ட அருண்மொழி சொன்ன ஒரு கோயில் கட்டியிருக்கான், பெருவுடையார் கோயில்னு, சிவன் கோயில் தான். வந்து ஒருத்தர் கும்பிட்டு போ வர சொல்லுவீங்களா? ஏன்? ஆட்சி கலைஞரும் செத்து போயிடுவாங்கிற பயம். அந்த கோயிலுக்குள்ள நேர் வாசல், அந்த தலைவாசல் வழியை உள்ள போய் கும்பிட்டுட்டு வெளியில வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான் இருக்கேன். எவனும் போக மாட்டான். அந்த குறுக்கர் கேட்கிறாரு, சீமா இப்படி பண்றீல, ஆட்சி இங்க உள்ள வந்தா பதவி போயிடும், உயிர் போயிருந்தனால பயப்படாம வந்துருக்கீல. பதவி இருந்தா தானே போறதுக்கு, எங்கள்கிட்ட பதவிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாதே குறுக்கல. அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க அப்படின்னு சாமி கும்பிட்டு வந்தேன். நீ செய்ய மாட்டாங்க. நீ திருப்பி திருப்பி அந்த தவறை செய்யாதீங்க. மானமுள்ள மக்கள் தமிழ் மக்கள்னு நிரூபிச்சு காட்டுங்க, மாற்றுங்க, மாற்றி போடுங்க. ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாருன்னு சொல்லு. இந்த மண்ணில் இந்த பிரச்சனைக்கு எந்த போராட்டத்துக்கு வந்து போராடினாருன்னு சொல்லு. 3 வருஷம் நாட்டை ஆண்டுட்டு திமுக 1000 ரூபாயை பிடிச்சிக்கிட்டு அழுகுது. 1000 ரூபா கொடுத்தோம்ல, 1000 வந்துருச்சா, அது சேமிச்சு வச்சிருக்கீங்களா? சேமிச்சு வச்சிருக்கோம், உங்களுக்கு செலவு காசு இல்லையா, தாரோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அவர்கிட்ட. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட 1000 வந்துருச்சா. அதில் ஒருத்தர், எல்லாரும் பூ போட்டு எல்லாம் பவுடர்லாம் அடிச்சிருக்கீங்க, இந்த 1000 ரூபாயில தான் வாங்கி போட்டீங்கள, எப்படி இருக்கு? 1000 ரூபாயை தவிர வேற ஏதாவது திமுக சொல்ல முடியல? 10 ஆண்டு கால ஆட்சி பாரதிய ஜனதா ஒரே ஒரு சாதனையை சொல்லு. நாங்க இப்படியே போயிடுறோம், போட்டியிலிருந்து விளைவிக்கிறோம். ஒரு நல்லது சொல்லு, ஒரே ஒரு நல்லது. 10 ஆண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி அவர்கள் புதிய இந்தியாவை உருவாக்க வாய்ப்பு வந்துருச்சு, நல்ல தருணம். அப்ப 10 ஆண்டுகளை உட்கார்ந்து கல் எடுத்துக்கிட்டு இருக்கு, செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இனிமேதான் புதிய இந்தியாவை கட்ட போறாரு. அவர் சொல்றார், இதுவரை நான் நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இனி ஜெயித்து வந்தால் டைரக்ட் பாய்சன் தான், விஷத்தை கொடுத்து கொள்றது தான். ஏய், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள். அதற்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டு மன்மோகன் சிங், என் வாழ்நாளிலே பாதியை தின்று விட்டீர்கள். என்ன நடந்திருக்குது இந்த நாட்டில்? காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது வந்த மோடி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா 2 கோடி பேர் வேலை இல்லாம இருக்கான். அது ஒரு தோராய கணக்கு. 20 கோடி கூட இருப்பான். நீ கொடுத்துட்டீங்களா 2 கோடி பேருக்கு? 15 லட்சம் எல்லாரும் வங்கி கணக்குலையும் போட்டு நம்பிருச்சு. இந்த சனம் நம்பிருச்சு. அது நிதின் கட்கார்ட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லி, நாங்க ஜெயிக்க மாட்டோம்ங்கிற நம்பிக்கையில சும்மா ஃபால்ஸ் கோப்பா அப்படி ஒவ்வொன்றும் சொல்லி விட்டோம். அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா
சும்மா சொல்லிவிட்டோம். திடீர்னு மக்கள் எங்களை ஓட்ட போட்டு ஆட்சிக்கு வர வச்சுட்டாங்க. இப்ப கேள்வியா கேட்கிறாங்க, எங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னு. நல்ல வீரர், நல்ல தலைவன், நேர்மையான ஆட்சியாளன். ஒரே ஒரு தடவை பிரஸ் மீட் பண்ண சொல்லு இந்த மோடியை. ஒரே ஒரு தடவை பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு சொல்லு, நாங்க வித்ரா பண்றோம், போட்டியில வந்து வித்ரா பண்றோம், சந்திக்க சொல்லு, சந்திச்சா சொல்லு. இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திற்குள் எல்லா உறுப்பினருக்கு முன்பு பேசியதை சொல்லு, பேசியதை சொல்லு. அந்த மகுவா மைத்ராங்கிற ஒரு வங்கத்து சிங்கப்பெண் ஒற்றை உறுப்பினர் அவ கேட்கிறா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க கொரோனா நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்ட்டு பல ஆயிரம் கோடிகளை நீங்க நன்கொடையா வாங்கினீங்க, அது எவ்வளவு வாங்கினீங்க சொல்லுங்க அப்படின்னு. இங்க பாருங்க, இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கு, அப்படி திரும்பி கூட பார்க்கல. இங்க இருந்து கேட்குது அந்த அம்மா, இருக்கு பாரு வலையொலியில் இருக்கு, என்ன பண்ணீங்க அந்த ஃபண்டை? பதில் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.